இந்த ஒரு மனிதரை பத்தி நான் பேசும்போது எனக்கு உண்மையாலுமே இல்லை, ரொம்ப திகைப்பா இருந்தது, பிரமிப்பா இருந்தது. இன்னும் நிறைய வார்த்தைகள் அடிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு மனிதர் இப்போ நம்ம கூட இல்லை. ஆனாலும் இவரை பத்தி பேச வேண்டிய கடமை அப்படின்றது நான் இந்த மண்ணில், தமிழக மண்ணில் பிறந்ததுனால எனக்கு அந்த கடமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தொண்டு செய்யறவங்க இல்லை நிறைய மனிதநேயம் மிக்கவர்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவும் உலகம் ஃபுல்லாவும் நிறைய பேர் இந்த மாதிரி மருத்துவத்துறையில நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அவரை பத்தி டீட்டெயிலும் கொடுங்க, அவங்கள பத்தி. ஸோ அதை பத்தி நம்ம எடுத்து ஒரு டாபிக்காவே, ஒரு சீரியஸாவே பேசலாம். ஸோ இன்னைக்கு நான் பேச போற ஒரு நபர் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளில் மருத்துவத்தை வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. ஆரம்ப கட்டத்துல இலவசமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 2 ரூபான்னு போய் அதுக்கப்புறம் கடைசியா அவர் இறக்கும் நாட்களில் 10 ரூபாய் கொடுத்திருக்காரு. இப்ப நான் பேச போற நபர் நம்ம கூட இல்ல. எஸ், நன் அதர் தென் ரத்தினம் பிள்ளை அவர்கள் ஃப்ரம் பட்டுக்கோட்டை. இனிமேல் பட்டுக்கோட்டை அப்படின்னா நிறைய பட்டுக்கோட்டையில ஃபேமஸ் இருக்கு. இவரை பத்தி நான் பெருசா இதுக்கு முன்னாடிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளோ டீட்டெயிலாலாம் எனக்கு தெரியாது. ஸோ அவரை பத்தி பேசும்போது உண்மையாலுமே பெருமையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் வளர்ந்த கதை, வாழ்ந்த கதை, மக்களுக்காக என்னென்ன சேவைகள் செய்தாருன்ற கதை தான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இப்போ நம்ம பேச போறோம். ஸோ இது மாதிரி ரெகுலரான வீடியோஸ் நம்ம தமிழ்நாடு முழுக்க இல்லாம, உலகம் முழுக்க இல்லாம, எங்க இருந்தாலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட குடும்பம்னு ஒன்று இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஸ்கூல்ல ஒரு விஷயம் படிக்கும்போது அவர் எங்க பிறந்தார், எங்கு வளர்ந்தார், அதுக்கப்புறம் அவரோட படிப்பு, அவருடைய பெற்றோர்கள், அதுக்கப்புறம் அவர் வளர்ந்த விதங்கள், அவர் என்ன படிச்சு மேலே வந்தாரு, என்னென்ன மாதிரி இன்னல்கள் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ டீப் இன்டு த பர்சனல் இப்போ போனாலே நிறைய பேருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஃபாதர், அவரோட அப்பா டி.கே. சுவாமிநாதன். அவருக்கான பெயர் என்னவா இருக்குன்னு கேட்டுக்குங்க. மனிதநேய பண்பாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு பேர் இருக்கு. ஸோ அவருக்கு பிறந்த மகன் ரத்தினம் பிள்ளை எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ இவர் 1929ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டையில பிறக்கிறாரு. தன்னுடைய 30வது வயதுல டாக்டர் பட்டம் பெறுகிறார் 1959. ரொம்ப தூய தமிழ்ல போனாலும் நிறைய பேருக்கு என்னப்பா ரொம்ப தூய தமிழ்ல போற அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா, ஒரு சிலரை பத்தி, மாமனிதர்களை பத்தி பேசும்போது அந்த தூய தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அதான் உண்மை. 1959 தன்னுடைய மருத்துவர் அப்படின்ற கெரியரை ஸ்டார்ட் பண்ண, கிட்டத்தட்ட நீங்க 1959 இருந்து இன்னைக்கு தேதி 2025 ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க அவரோட வாழ்க்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா 65 ஆண்டு காலம் அவருடைய மருத்துவ சேவை, அதாவது பணி வேற, சேவை. ஏன்னா மருத்துவம் படிக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. இப்பத்துல இருந்து இல்ல, அப்பத்துல இருந்தே ஈஸியான விஷயம் கிடையாது. அவ்வளோ படிப்பு படிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எளிய மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை கம்மியான விலையில பார்க்கறதுன்றதெல்லாம் யாருமே, அதாவது எந்த மருத்துவர்கள் பண்ணாலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அது ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இவர் அவருடைய மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட நீங்க எடுத்துட்டீங்கன்னா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்பதான் டாக்டரா. ஸோ எந்தவித பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் தமிழகத்துக்குள்ள வரணும், தமிழகத்துல இருந்து பட்டுக்கோட்டை மாதிரி உள்ள இருக்க ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை மெடிசன்ஸ்லாம் போகணும்னா ஈஸியான விஷயமே கிடையாது. அப்படி பயங்கரமான நோய்கள், டெங்கு, காலராலாம் வந்தபோது கூட மக்களை அப்படி காப்பாத்திருக்காரு. இது அவரை பத்தி படிக்க படிக்க இன்னும் பிரமிப்பா இருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுவாராம். 65 ஆண்டு காலத்துல 65,000த்திற்கும் மேற்பட்ட சுகப்பிரசவங்களை பார்த்திருக்காரு. இது ஒரு சைடு இருந்தாலும் அவங்க ஊர்லயே அவர் தங்க மகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1962 சீனா இந்தியா போர் பயங்கர சீரியஸா நடந்தது. அந்த சைட்ல பார்டர்ல சைனா உள்ள வந்துட்டாங்க, செம சண்டை நடந்துட்டது. 1962 நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஏன்னா ஒன்லி டிரான்ஸ்மிட்டர் இஸ் ரேடியோ. ரேடியோ மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி எங்களுக்கு பொருட்செலவு பயங்கரமா ஆயிடுச்சு,
இன்னும் ராணுவ தளவாளங்கள்லாம் நிறைய வெளிநாட்டுல இருந்து வாங்க வேண்டியது இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1962 கிட்டத்தட்ட 83 பவுன் நகையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து உதவி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்தும் ஏதாவது தர முடியுமான்னு கேட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்து 5 ஆண்டுகள்ல வந்து திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன வாக்குறுதியை நம்பி வாங்கி கொடுத்துருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த போர் நடக்கிற டைம்ல தன்னுடைய 83 சவரன் நகை மட்டும் கொடுத்தது இல்லாம மக்கள் கிட்ட இருந்தும் வாங்கி கொடுத்து அதை திருப்பியும் கொடுத்ததால ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது பாத்தீங்களா. அதுல வந்து அவர் பெயர் வந்து தங்க மகன் அப்படின்னு சொல்லி உருவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய விஷயங்களை அடிக்கிட்டே போலாம். ஸோ அடுத்தது மனிதநேய மருத்துவர். இவர் என்ன பண்ணுவாராம், பெரும்பாலும் வந்து அவர் ஆரம்பிச்ச காலத்துல வந்து 2 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 90களில் 5 ரூபாய்க்கு இருக்காரு. ரீசெண்டா தான் 10 ரூபாய் கூட ஆக்கியிருக்காரு. ஸோ அதையும் வந்து தர முடியாதவங்க சில பேர்லாம் வந்து அந்த பேசிக் காசு கூட தர முடியாதவங்கலாம் இன்னும் இருக்காங்க. நம்ம மக்கள் தொகையில கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களெல்லாம் வந்து இல்லை தேவை கிடையாது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திரைகள், மருந்துகள், ஊசிகள் எல்லாமே போட்டு அனுப்புவாராம். இதனால அந்த பர்டிகுலர் ஊரை சுற்றி அவருக்கு இருக்க பெயர் மனிதநேய மருத்துவர். நான் உண்மையாலுமே இவரை பற்றி, இவர் வந்து வாழ்ந்த காலங்களில் இவரை பார்க்க முடியலன்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பா நான் இந்த ஊருக்கு போனா அவர் வாழ்ந்த இடத்தையாச்சும் நான் போய் பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாமனிதர். 5 ரூபாய் டாக்டர் அப்படின்னு வந்து மெர்சல் படத்துல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். நிறைய டாக்டர்கள் இன்னும் கூட 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கிட்டுலாம் நிறைய பேர் மருத்துவத்தை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸா பார்க்காம அதை வந்து ஒரு சேவையா பார்த்து இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள், செவிலியர்கள் யாரா இருந்தாலும், உங்க சரௌண்டிங்ல இருந்தாலும் அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்கள பத்தி நம்ம பேசுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போறது கிடையாது. ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வரேன். டாடா பாபாய், சி யூ. மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.